ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார். இன்னா செய்தாரை ஒரு தலைவர் நான் நன்னையும் செய்து விடல். அது சும்மா தப்பு பண்ணுறவங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்கில் டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தோன்னா நம்ம அடிக்காமல் போகிறது நான நன்னையும். சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா? அதை தான் அதுக்கும் வள்ளுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ராஜன் சார். நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துகிறீங்க. நீங்கள் எப்படி போய் இது பாரிஸ் கார்னரில் கடையாக புகுந்து அடிச்சிங்க? சாதாரண அடியா அது? என்ன ஏன் நீங்கள் அப்போ நானும் நன்னையும் செய்யலை? சொல்லுங்க தலைவா. ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா? நல்ல ஒன்று பாருங்க இவருக்கு. இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்டில் திருட்டு விசிடி வந்துருச்சுன்னு உள்ள பூந்து அடிப்பார். எப்படி தானா தனியாளாக போய் அடிச்சாருங்க அவரு. அந்த அளவுக்கு திரைப்பட உலகத்தின் மேலே ஒரு நல்ல இது. அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்து மேலே ஒரு நல்ல எண்ணம். சமுதாயத்தை நல்லபடியாக நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்கிறவன அங்கங்கே தண்டிக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான். ஏன்னா இல்லைன்னா சென்சாரில் மாட்டிக்குவான். இவன் விவரமான ஆள் தான்.